ஒரு கிராமத்துல ராஜா என்ற ஒரு சிறுவன் இருந்தான். ஒரு நாள் அவன் கோவிலுக்கு போன போது 100 ரூபாய் நோட்டு கீழே கிடந்தது. யாரும் எடுக்கல. ராஜா அதை எடுத்து யாரோடுன்னு தெரியலன்னு நினைச்சு தானே வச்சுக்கிட்டான். அந்த நேரம் ஒரு பாட்டி வந்து சொன்னாங்க, ராஜா அந்த ரூபாயை எனக்கு கொடு, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். ராஜா கொடுக்கல, ஏனெனில் அது தன்னால் கண்டுபிடிக்கப்பட்டது. அது தன்னோடதாவே அவனுக்கு தோன்றுச்சு. பாட்டி சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, அந்த ரூபாய் யாரோடன்னு தெரியாம எடுத்ததும் தவறு. ஆனா அதை நீ நியாயப்படுத்தினா அது பெரிய தவறா மாறிடும். இப்போ நீ கொடுத்தா உன் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். இல்லனா அந்த 100 ரூபாய் இருந்தாலும் மனசுக்கு நிம்மதி இருக்காது. ராஜா யோசிச்சான். உண்மை சொல்றாங்கன்னு புரிஞ்சுச்சு. அந்த ரூபாவை பாட்டிக்கு கொடுத்தான். அதுக்கப்புறம் பாட்டி சொன்னாங்க, இந்த 100 ரூபாய் நான் போட்டது இது ஒரு சோதனை. நீ தவற சரி செய்ய தெரிந்தவனா என்றுதான் பார்த்தேன். இன்று நீ பணம் இல்லாமல் போனாலும் நீ நிம்மதியோட தூங்குவாய். அதுதான் உண்மையான செல்வம். நீதி, தவறை அறிந்து திருத்தக்கூடிய மனசு இருந்தா வாழ்க்கை உன்னை ஏமாற்றாது. ஒரு சிறிய தவறையும் நியாயப்படுத்தினாலும் நம்ம மனசு கூட நிம்மதி இல்லாமல் போய்விடும்.